ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாரு, இதுக்கு யாரோ வர்றீங்க அப்படின்னு யாரோ கேட்டாக்க கேட்டாங்க, இல்ல யாரோ கேட்டாங்க, லவ் எங்க அண்ணன் பிரசாந்த் எல்லாம் வரதில்ல, பிரசாந்த் வராம போர் அடிக்குதுன்னு யாரும் கேட்டாங்க. இப்பதான் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி கேட்டாங்க, வந்துட்டீங்க. இல்லங்க பிரசாந்த் bro, எப்படி இருக்கு உடம்பு இப்ப? அப்ப நல்லா இருக்குங்க. சுத்தமா சரியாகட்டுன்னு தான் வெயிட் பண்ணேன். அரை குரலா இருந்துச்சு. என்னங்க ஆச்சு உங்க உடம்புக்கு? ஆமா சொல்லுங்க, என்ன ஆச்சு? வைரல் ஃபீவருங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் உள்ள வந்துருச்சு. அது வந்து போட்டு 2 வாரம் போட்டு காய்ச்சல போட்டு முறுக்கி எடுத்துருச்சு. அப்புறம் அம்மா பார்க்க வந்தாங்க. அம்மா பக்கத்துல இருக்க வந்தாங்க. பார்த்தா அம்மாவுக்கு எங்கிட்ட இருந்து பரவிடுச்சு. ஏன் கேக்குறீங்க? நான் பெட்ல இருந்து அம்மாவை அட்மிட். இப்போ ஓகே பிரதர். இப்போ சால்வ் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வாரம் படாத பாடு படுத்தி விட்டுருச்சு. ஒரு வழியா பண்ணி விட்டுருச்சு. பிரசாந்த் bro எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன லவ்லி ரோசன் சூடான சிந்து மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? லவ் டார்ச்சர் தம்பி, இல்லைங்க, லவ் அந்த தம்பி டார்ச்சர் நம்ம பண்றாங்க யாரோ. தம்பிக்கு யாரோ வந்து லவ்லி லவ் ரோஸ்ன்னு டார்ச்சரா? சொல்லி யாரும் மெசேஜ் உங்க அனுப்பிச்சாங்க. உங்க தம்பி நண்பர் என்ன கட்சி சொல்றாரு? தான் bro. ம் இல்லைங்க, தம்பி என்ன சொல்றாரு, நம்ம இந்த ஸ்பீக்கர்ல இருக்க யாரோ ஒருத்தரும் அவருக்கு வந்து அந்த மாதிரி வந்து ட்ராப் வந்து இல்ல ஃபிக்ஸ் இல்ல அது பண்றோம் அப்படின்னு இருக்குங்க. சொல்லி தம்பி வந்து சந்தேகப்படுறாரு. இந்த சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருந்தானுங்க 2012-13 அவன் பேர் ராமுங்க. ராம் என்னமோ வரும். 2 நாளைக்கு ஒரு நாள் ஸ்ருதின்னு வருவான். அப்புறம் 4 நாள் கழிச்சு ரம்யான்னு வருவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா தாரிணின்னு வருவான். அந்த கேரக்டராகவே மாறிடுவானுங்க. மாறிட்டு ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு மாதிரி அட்டம்ப்டாக தான் இருக்கும். அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்றது ஒரு 2 வருஷம் பயங்கர கஷ்டமா இருந்தது. எந்த சந்தில போனாலும். இதுல என்ன பியூட்டின்னா ஒரு நடம் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால்ல முடிவெட்ட போகும்போது நேராவே வந்துட்டான். எப்படி வந்தான்னு தெரியல. எனக்கு அவனை பார்த்தா மட்டும் வாழ்க்கையிலே எனக்கு பயம்னா அவனை பார்த்தா தானுங்க. அப்படியே அச்சசல் சைக்கோங்க. என்னை ரொம்ப ட்ரை பண்ணான். அதாவது எப்படியா சிங்கப்பூர் வர வைக்கணும்னு ட்ரை பண்ணான். தப்பிச்சிட்டோம். பிரசாந்த் ப்ரோ எந்த இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க? ஸ்டார் ஹெல்த் பிரதர். காம்ப்ரிஹென்சிவ் பிளானா? ஆமாம் பிரதர். அது நம்ம பையன் ஒரு திண்டுக்கல் நம்ம டீம் பையன். அவங்க 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 அம்மா அவங்க பண்றாங்க. ஸோ அதனால ரொம்ப பிரசாந்த் bro, பார்த்து. ஒரு டவுட். இப்ப ஸ்டார் ஹெல்த் எல்லாம் இருந்தோம்னா நம்ம இந்த ஹார்ட் ரிலேட்டடுக்கும் கவர் ஆகுமா? நம்ம இந்த மாதிரி ஆஞ்சியோ இல்ல இந்த அது மாதிரி நீங்க பண்றதுக்கு? பிரதர் அதுல உள்ள 1,00,000 விஷயம் வச்சிருக்கானுங்க பிரதர். என்ன மேட்டர் என்ன தெரியுங்களா? இந்த ஏஜென்ட் இருக்கானுங்களேங்க, இந்த மங்குனி ஏஜென்ட்ஸ் கிட்ட போய் பாலிசி இல்ல ஆக்சுவலி போட்டீங்கன்னா அதான் கேட்க வந்தாங்க. ஒரு நம்ம ஃப்ரெண்டு நம்பி பைபாஸ்லாம் கவர் ஆகாது ப்ரோ. கட்டிட்டாங்க. பட் பைபாஸ்லாம் அப்புறம் கவர் ஆகாது. இல்லன்னு சொல்லிட்டாங்க போல. அதான் இல்ல பைபாஸ் அது சர்ஜரிலாம் கவர் ஆகாது ஸ்டார் ஹெல்த் இல்ல காம்ப்ரிஹென்சிவ் பிளான். இல்ல அதுதாங்க. நீங்க அதுதான் சொல்றேங்க. நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஒரு ஏஜென்ட் தாங்க அதுக்குள்ள இருக்கிற சட்ட நுணுக்கங்களை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. யார் அந்த இன்சூரன்ஸ் பிளான் போடுறாங்களோ அவங்க ரொம்ப தெளிவா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா யாராவது ஒருத்தரை பார்த்து பிளானை போடுங்க. போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணாது. காலை வெட்டிட்டு போனால் காலை ஒட்ட வைக்கிற அளவுக்குலாம் கவர் ஆகாது ஆப்வியஸ்லி. பட் என்னன்னா பாருங்க, இப்போ ஒரு அவசரம் அன்னைக்கு போனால் கிட்டத்தட்ட ₹1 1.10 எனக்கு வந்துச்சு. அம்மா கிட்டத்தட்ட 65,000 செலவு. நாங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 25,000 கட்டியிருப்போம், அவ்வளோதான். மற்றது கவர் ஆயிடுச்சு. இதில் கதை சொல்லுவானுங்க, இன்சூரன்ஸுன்னா டாக்டர் பில்லு ஜாஸ்தியாக போடுறாரு அது இதுன்னு. என்னவோ ஒன்று, நான் 25,000 தான் கட்டினேன், அவ்வளோதான் மேட்ரு. மற்றது அதை கவர் பண்ணுச்சு. இப்போ இல்லைன்னா ₹1,50,000 மண்ணாக போயிருக்கும். நான் எப்போ போட்டேன் அப்படின்னா இன்சூரன்ஸு, நான் அப்பெண்டிசிட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் 2017 பண்ணோம். அநியாயமாக ஒரு காசு போச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு போட்டேன். அப்புறம் அம்மா அப்பாவுக்கு இப்போது 2 பேர்த்துக்குமே அது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தி. பட் வேறு வழியே இல்லைங்க. ஏன்னா நமக்கு சொல்ல முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடிய மாட்டேதுங்க. என்ன எப்போ நடக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லா நாளும் நம்மகிட்ட காசு இருக்காதுங்க, அதான் பிரச்சனையே. நம்ம திடீர்னு ஒரு ₹10,00,000 தேவைன்னா சும்மா வாயில பேசலாங்க, புரட்டிடுவோன்னு. யாரு கொடுக்குறா? அப்படிங்கிறப்போ ஒரு இன்சூரன்ஸ் பிளான் இருந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்களா இருந்ததுன்னா டக்குன்னு கவர் ஆயிடுது. ஸ்டார் ஹெல்த்லையுமே ரீசெண்டாக சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில கிளைம் எல்லாம் வந்து பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு இது வரைக்கும் கொரோனா பீரியடில் கொரோனாக்கே ஒரு தடவை கிளைம் ஆச்சு. அவங்க கிளைம் பண்ணி தந்தாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுக்கு பண்ணி தந்தாங்க. ஸோ எனக்கு நான் கட்டின ப்ரீமியம் திருப்பி வந்துருச்சு. எனக்கு காசு உங்க அதுக்கு அப்பா நிறைய அம்மா வந்துருச்சு. போட்டிருக்கீங்களா ப்ரோ? என்ன பிரதர்? உங்க அப்பா அம்மா போட்டிருக்கீங்களா பேக்கேஜஸ்? ஆமாம் பிரதர், 2 பேர்த்துக்குமே இருக்கு. 2 பேர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்தி பிரதர், ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பட் ₹50,000 மேல வந்துரும்ல உங்க பேரண்ட்ஸ்க்குலாம் போட்டா? ஆமாம், கிட்டத்தட்ட 70,000 வந்துருச்சுங்க இயர்லி. பட் அது காஸ்ட்லி தான். பட்
அதான் சொல்றேன்னா, அது என்னன்னா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். என்னன்னா, அம்மா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பூச்சி கடிச்சு போய் படுத்தாங்க பிரதர். அன்னைக்கு அம்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ திங்க் 3 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் செலவுங்க. எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 1,70,000 பண்ணி தந்தாங்கங்க. அப்பதான் யோசிச்சேன். அப்புறம் இது கூட பண்ணாம ஏன்னா அன்னைக்கு யோசிச்சேன். திடீர்னு காசு இல்லாம போயிடுச்சுன்னா யாரு பார்ப்பாங்கங்க? ஸோ அதனால டக்குன்னு யோசிச்சு சரி ஆனதாகட்டும் என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு 2 பேர்த்துக்கு போட்டேன். கொஞ்சம் கஷ்டம் தாங்க. கட்டுறப்போ அவ்வளோ எரிச்சலா இருக்கும். புரட்டுறது அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. பட்டு கட்டிட்டோம்னா அப்பா இன்னொரு 365 நாள் அவங்க ஒரு மாதிரி மென்டலா நம்ம ஒரு பீஸ் ஓகே. பேசிக்கா ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. என்னன்னா நான் இங்க மெட்ராஸ்ல இருக்கேங்க. அம்மா, அப்பா அவினாசி. கூட ஓகே பக்கத்துல சொந்தங்கள்லாம் இருக்காங்க தான், இல்ல அப்படின்னு சொல்லல. பட் என்னன்னா, ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும்போது என்னன்னா டக்குன்னு யோசிக்காம ஹாஸ்பிட்டல் போயிரலாம். கிளம்புங்க அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டோம்னா, ஒரு 1/2 மணி நேரம் அட்மிட் ஆயிருவாங்க. டக்குன்னு அடுத்தது வேலைகள் நடந்துருங்க. ஸோ நெறைய பேரு இந்த ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு பயந்துட்டே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நோய்களே வீட்ல வந்து சரியாயிருன்ட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க 2 நாள்ல. 2 நாளுக்கு மேல நோய் சீரியஸ் ஆயிருது. அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வர்றப்பலாம் பார்த்தீங்கன்னா, நான் அப்பவுமே அத வந்து படுக்கிறேன். படுத்தா ஃபீவர் நிக்க விடமாட்டேங்குது. அப்புறம் நிறுத்துனா ஒரு 1 மணி நேரம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படியே ஆளையே மேல தூக்குற மாரி இருக்குதுங்க ஃபீவரு. 104 டிகிரி அடிக்குது. உடம்பு எங்க தாங்கும்? அப்படியே சும்மா கண்ணெல்லாம் சுத்துது. நான் அப்பதான் யோசிச்சேன். விட்டோம்னா காலையில இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரியும். சரி ரைட் கூப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டா டக்குன்னு போய் அட்மிட் பண்ணா, ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ரூம்குள்ள போயிட்டீங்கனாலே 90% ஓகேங்க. சிம்ஸ்ல தான் அட்மிட் ஆனேன். கொஞ்சம் நீட்டா இருக்கும். சிம்ஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஆக்சுவலா. மத்ததெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அண்டாவா பெரிய ஹாஸ்பிட்டல் தான் காம்பஸ் தான் பெருசா இருக்குதுங்க. உள்ள போனீங்கன்னா உங்கள அடிமை மாரி ட்ரீட் பண்ணுவானுங்க. அதனால மத்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சிம்ஸ் எவ்வளவோ பரவால்ல சீரியஸ்லி. இல்ல அது செலக்டட் ஹாஸ்பிட்டலா ப்ரோ? ஈவன் ராமச்சந்திரால கூட இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்ல எப்படி? ஆமா. இல்ல பிரதர் இருக்கு. இது இப்ப பார்த்தீங்கன்னா, அ இந்த கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிட்டரலா கேஷ்லெஸ் ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஒண்ணும் பண்ணல. ஒரு ஃபார்ம் எடுத்தேன். ஃபில் பண்ணணும். டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொன்னாங்க. ஃப்ரெண்ட் உட்காந்து ஒரு மீறி போனா ஒரு 10, 15 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. ஆயிடுச்சு. குடுத்தோம். அப்ரூவ் ஆச்சு. அப்ரூவ் ஆனோனே இனிஷியலா ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு 1 லேக் அப்படின்னா, இனிஷியலா ஒரு 15,000, 20,000 ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் அமௌண்ட் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் எல்லாமே மெசேஜஸ் தான். டக்குன்னு வந்துச்சு. அ டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் என்ன ரிமைனிங் அமௌண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இவ்வளோ அப்ரூவ் ஆயிருக்குங்க. ஏன்னா எமர்ஜென்சி நம்ம போய் அட்மிட் ஆகுறது அவங்க கிளைம் ஆகாது ஆக்சுவலா. அதில தான் ஹாஸ்பிட்டல் சம்பாரிக்கும். அப்புறம் அவனும் அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறான், சம்பாதிக்கணும்ல அவனும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த எமர்ஜென்சி பில்ல மட்டும் நாம பே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளைம் இன்சூரன்ஸ் போடுறப்போ உங்களுக்கு ஹெல்த் செக்அப் எல்லாம் ஆமாம் பண்ணிருப்பாங்கல்ல? பிரதர். அதெல்லாம் பண்ணல. பண்ணாங்க பிரதர். எல்லாம் ரெகுலர் ஹெல்த் செக்அப் எல்லாமே இருந்துச்சு. ஓகே. இல்ல இப்போ கொஞ்சம் பாருங்க. எனக்கு ஸ்டார் ஒர்க் ஆச்சுங்க. உங்களுக்கு என்ன பெட்டரா இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு நான் திருப்பி சொல்றேங்க. ஏஜென்ட் தான் முக்கியங்க. ஏஜென்ட் வந்து உண்மைய சொல்ற ஆளு, உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆள புடிங்க. இவனுக்கு சும்மா அந்த பாலிசி விக்கிறன்னு குத்த வச்சு உட்காந்துருப்பானுங்க பார்த்தீங்கன்னா, அந்த கமிஷனுக்காண்டி குத்த வச்சு உட்காந்துருப்பானுங்க. அவனுங்கள நம்பி போயிறாதீங்க. அவனுங்களுக்கு பாலிசி பத்தி அவனுங்களுக்கே ஒண்ணும் தெரியாது. ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பானுங்க. எழுதி அது ரொம்ப ஈஸியா எழுதிடலாங்க. அது உட்காந்து உள்ள பண்ணீங்கன்னா வந்துரலாம். ஏஜென்ட் ஆயிரலாம். ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு தலையில கட்டி விட்டு போயிருவானுங்க. அப்புறம் நீங்க போய் ஹாஸ்பிட்டல் போம்போது ஒண்ணும் கிளைம் ஆகாம போயிரும். அதனால கொஞ்சம் அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா, சங்கடப்படாம இன்சூரன்ஸ் பண்ணிருங்க ப்ளீஸ். அது பார்த்தா ஒரு காமெடியா தான் இருக்கும். ஏன்னா, நீங்க வயசு குறைவா இன்சூரன்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் கம்மி. வயசாக ஆக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுரும். நெறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வயசு கம்மியா இருக்கிறப்பயே போட்டுக்கங்க. அது உங்களுக்கு அந்த எமர்ஜென்சில யூஸ் ஆகுறப்போ உங்களுக்கு அப்பதான் புரியும். ஓகேடா இது ஒர்த்து தான் அப்படின்னு வந்து நமக்கு ஃபீல் ஆகுங்க. நாம என்ன நினைப்போம், நமக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. வி ஆர் மார்டல்ஸுங்க. டக்குன்னு ஏதாவது நடக்கும். நடக்கிறப்ப தான் தெரியும் ஓகே பெஸ்ட் அப்படின்னு தோணும். ஸோ நல்லது. ரொம்ப நாள் ஆச்சு டைம் பாஸ் வந்து. அதே மாதிரி வீடு கிட்டத்தட்ட கட்டி முடிச்சாச்சியா. அது இன்னைக்கு இதில் இந்த இன்ஸ்டாகிராமில் பிக் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட
75% முடிஞ்சுது. டைல்ஸ் ஒட்ட ஆரம்பிக்கிறோம். ஒரு இந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமை டைல்ஸ் ஒட்ட ஆரம்பிக்கிறோம். பெரிய லேர்னிங்கு. பெரிய லேர்னிங். இந்த லேர்னிங் எல்லாத்தையுமே நான் கடத்துறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் மாதிரி போட்டு நான் என்ன லேர்ன் பண்ணேன். நான் பெரிய ஆர்கிடெக்டோ இன்ஜினியரோ கிடையாது. பட் நாம் ஒரு அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக பர்சனாக நின்று நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஐ திங்க் ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா உங்களை செஞ்சிருவானுங்க. விஷயம் தெரிலன்னா சொந்த பில்டிங்கெல்லாம் வீடெல்லாம் கட்டினீங்கன்னா முடிஞ்சுதுங்க. ஐயோ என்னென்னா பாலிடிக்ஸ் பண்ணுறானுங்க சாமி. ஐயோ நீ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி நடத்திடலாமான் இருக்குது வீடு கட்டுறதுக்கு பொதுவாக. அது கூட ஈஸியாக இருக்குது. வீடு கட்டுறதுல அங்கங்கே குண்டை போடுறாங்க, கண்ணி வெடி வைக்கிறானுங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா இப்போ டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கும் டைல்ஸ் இருக்குது, 400 ரூபாய்க்கும் டைல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா ஒரு மாதிரி புத்தர் மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அட்டாச்சே இல்லாமல் அந்த பில்டிங்க்கு என்ன தேவையோ அது மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா தப்பிச்சு ஓரளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக வீடு கட்டிட்டு வந்துடுவீங்க. சொல்கிற அந்த ஃபால் சீலிங் சார் இப்படி போடுங்க சார், கிளாமராக இருக்குது சார், அது சார் இது சார்னு விடுவானுங்க. அதில் போய் உளுந்தீங்க வெளில வரும்போது கையில் ஒரு 10 பைசா இருக்காதுங்க. நீங்கள் அப்புறம் வீடு எப்போ தெரியுமா வீட்டோட வேல்யூ தெரியும்? விற்கிறப்ப தான் தெரியும். என்ன சொல்லியிருப்பானுங்கன்னா சார் பல கோடி ஆகும் சார் அப்படின்ட்டு இருப்பானுங்க. நம்ம ஏதாவது ஒரு சிரமம் வந்து ஏன்னா அது வரும், யாருக்கு வேணால் வரும். அது விற்கிறப்ப தான் தெரியும். அது 50 அவன் சொன்ன விலையில பாதி ரேட்டு கேட்க கூட ஆள் இருக்காது. ஏன்னா அந்த ஃபால் சீலிங்கெல்லாம் மரியாதையே இருக்குது. என்ன பீம் போட்டிருக்கிறோம், சாயில் டெஸ்ட் எடுத்துருக்கிறோமா, என்ன சிமெண்ட் போட்டிருக்கோம், என்ன எம்சாண்ட் எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம், என்ன செங்கல் வச்சுருக்கிறோம், கரெக்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருந்தாரா, கரெக்டாக சிவில் இன்ஜினியர் இருந்தாரா கூட, இவங்கெல்லாம் கரெக்டாக பிளான் அப்ரூவல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, சைட்டு வந்து ஒழுங்காக எல்லாம் ரேர் அப்ரூவ்லேருந்து எல்லாம் ஆயிருக்கா, இது அவ்வளவும் இருக்கணுங்க. இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கெல்லாம் ஒரு பில்டிங் வந்து கட்டுறோம்னா அது கொஞ்சம் சேலபிளாக அது ஒரு ப்ராடக்டாக மதிக்கிறதே அப்போ தான். அண்ட் இன்னொன்று நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா ஆர்கிடெக்ட் வைக்கிறப்ப எல்லாருமே ஒரு மாதிரி காமெடி பண்ணாங்கல்ல, சிரிச்சாங்க. பார்த்தீங்கன்னா உனக்கு எதுக்குடா ஆர்கிடெக்ட்லாம் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டுவாங்கன்னு. ஐ திங்க் பெஸ்ட் டிசிஷன் எடுத்ததே வந்து ஆர்கிடெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஸ்பேஸை வந்து எப்படின்னா வாழ்கிற இடமா மாற்றிட்டோம் அப்படி. ஸோ என்னென்னா பில்டிங் கட்டுறது வேறு, ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறது வேறு, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆர்கிடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸை நமக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணி மாற்றுறப்போ அது வேற ஒரு 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 பரிணாமம் ஆகுதுங்க. அது அவங்க படித்தங்காட்டிக்கு அதை என்ன சொன்னாங்களோ அது வந்து நிற்கிது. ஆர்கிடெக்ட் வந்து சஞ்சீவனு பையன் கோயம்புத்தூரில் இருக்காங்க, பெங்களூரு அண்ட் கோயம்புத்தூரில் இருக்காங்க, சின்ன பசங்க. அவன் வந்து இனிஷியலாக அந்த பிளான் அப்போ என்ன சொன்னானோ அது அப்படியே நிற்கிது அந்த பில்டிங்காக. ஒரு துளி மாறாமல் அந்த ஸ்டாண்டர்டில் பண்ணி வந்துருக்கான். அது ஏன்னா அவங்க அதுக்கு படிச்சிருக்கான், ப்ராப்பராக படிச்சிருக்காங்க. ஆர்கிடெக்ட்லேயே இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆர்கிடெக்ட் ஹையர் பண்ணால் சும்மா கண்ணை மூடிட்டு ஹையர் பண்ணிடாதீங்க. இந்த இன்சூரன்ஸ் போடுற மாதிரி தான். அவன் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், எந்த ஆர்கிடெக்ட் ஃபேர்மில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பார்த்தீங்கனாலே அந்த ஆர்கிடெக்ட் ஃபேர்ம் இதுக்கு முன்னாடி எங்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்திங்கனாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ எங்களை மாதிரி பில்டிங்கெல்லாம் பெரிய ஆர்கிடெக்ட்லாம் போக முடியாதுங்க. அவன் சார்ஜ் பண்ணுறதுல நம்மளால் தர முடியாது. இந்த பசங்கங்காட்டி பரவாயில்ல, இஎம்ஐலேயே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தந்து சமாளிக்கிறேன். வீடு கட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக கட்டுங்கய்யா தயவுசெய்து. கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா உங்களை போட்டுருவானுங்க. 25 வருஷம் ஜெயில் தான். டியூவை கட்டிட்டு சட்டி தலையில் கமுத்திட்டு வாழ்க்கை ஃபுல்லாக டியூ தான். இஎம்ஐலேயே வாழ்க்கை ஓடி போயிடும். வெறுப்பில் கட்டிகிட்டே இருப்பீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஐ திங்க் ஒரு 2-3 மாதம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக புண்ணியாச்சினிக்கு உங்களை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன். பக்கத்தில் தான் வாங்க, நம்ம எல்லாம் ஃபேமிலி தானே, வாங்க. எங்கள் அம்மா இப்போவே 50 பேரே ஜாஸ்திடா, அதெல்லாம் கூப்பிட்றாதரா, அதுக்கெல்லாம் 1 லட்சம் செலவு பண்ண முடியாதுறான்ட்டு இருக்குது. நான் இருமா பார்த்துக்கலாம். நான் என்ன யோசிச்சுக்கிறேன்னா ஒரு சேனல் இந்த பாட்காஸ்ட் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அப்படியே ஒரு 10 வீடியோ போட்டு வீட்டை வச்சு ஒரு 20 வீடியோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன போங்க, ஹாப்பி பேக் இங்கே டைம் பாஸ். எனக்கு உண்மையாக உடம்பு பிரச்சனை இல்லைன்னா வந்திருப்பேன். பிரச்சனை உடம்பு.
ப்ரோ கொஞ்சம் அதனாலதான் டயட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ப்ரோ. கொஞ்சம் நல்லா நாட்டுக்கோழி அது மாதிரி நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிடுங்க. இல்ல ராபின்ஸ் இப்பதான் அது ரெகுலரா சாப்பிட்றதுதான். எனக்கு என்ன பிரச்சனை ராபின்ஸா, இது அது பாடியாவே பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகும். அதான் டைப்பே அதுதான். ஏதாவது ஒரு 5 நாள் போட்டுரும். நான் நிறைய நல்லதா சாப்பிட்றேன் இப்பெல்லாம் ரொம்ப. ராபின்சன் நாம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு அப்போ இருக்கிற பிரசாந்துக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சரக்கு சிகரெட்டு எல்லாமே எதுவுமே இல்லை ராபின்சன். அண்ட் இன்னொன்று சாப்பிட்றதுமே ஜங்க் ஃபுட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் பிஸ்கெட்டு கேக்கு ஏதாவது ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன். ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கிடையாது இப்போ. எதுவுமே வைக்கிறது இல்லை. இப்போதான் அந்த கிரீனிஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் ஆக்கலாம், அதெல்லாம் உட்காந்து நோண்டிட்டு இருக்கேன், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு பிகம் ஹெல்த்தி. டெஃபினெட்லி அது டெஃபினெட்லி. ஏன்னா நிறைய பேர் இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரோக் வருது, 45 வயசு 46 வயசில் போயிடுறாங்க. உடம்பு கூட பார்த்துக்கலன்னா அப்புறம் என்னத்துக்கு என்ன, அப்புறம் எவ்வளோ பேசி அறிவாக பேசி என்ன பிரயோஜனம்? ஹலோ பிரசன் ப்ரோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு தான் வந்து பழைய ஆடியோலாம் கேட்டுட்டு இருந்தவங்க, பால்மென் பாரிஸ் டிஷர்ட் இதெல்லாம் கேட்டுதான் கார்த்திகிட்ட வந்து பேசிட்டு இருந்தவங்க. நீங்களும் வந்துட்டீங்க வந்து அந்த 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 எக்ஸ் அல்காரிதம் எல்லாமே கரெக்டா நினைக்கிறேன். இல்ல அதுதான் பிரதர். என்னன்னா ஒரு ஹாஃப் ஹெல்த்ல பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த பிடி சாரா ஏதோ ரிவ்யூ பண்ணியிருப்பாரு, அது ஒரு குரல் இருக்கும். அந்த ட்ரக்கு அடிக்ட் மாதிரி பண்ணிடுவானுங்க பிரதர். அந்த ஆன்டிபயோட்டிக் உள்ள ஏற்றி நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்தீங்கன்னா ஒரு ஒரு எனக்கெல்லாம் ஒரு 7-8 நாள் ஒன்றுமே தெரியாது பிரதர். அப்படியே அந்த அந்த போதையிலேயே இருப்பேன். ஸோ அது கொஞ்சம் கிளியர் அவுட் இருந்தால் ஊருக்கு போயிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டுங்க ஒரு 10-15 நாள் சுற்றுறங்காட்டி கொஞ்சம் பாடி சரியாயிடுச்சுங்க. ஸோ திருப்பி பேக் டு ஃபார்முங்க. சீசன் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ரிவ்யூ சீசனு. இந்த கல்கி வர்றாரு, அடுத்த மாதம் பூரா இறங்குறாங்க, நம்ம ஆட்டக்காரர்கள் எல்லாம் இறங்குறாங்க. அதனால் கொஞ்சம் களைகட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்டு அதான் பாட்காஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறேன் பிரதர், ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். இதே தான் இந்த சோஷியல் தினியே ரிவைவ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டாக ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இது ரெண்டு தெரில. பட் ஆனால் இந்த பாட்காஸ்ட் செட்டப் வந்து இந்த வாரத்தில் முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. கேமராலாம் வாங்கியாச்சு. கோயின்சிடன்ஸா தெரியல, நான் கேட்ட பழைய டைம் பாஸ் வீடியோலாம் கேட்டதப்ப நீங்க இந்த சோஷியல் திரையை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டு. ஆமாம் பிரதர். இல்லை அது எம்ஜி பண்ணிங்களா, சிலியில் எரிமலை வெடிச்சது, அது எங்கடா வெடிச்சதா இல்லையா இவனுக்கு என்ன தெரியும். நம்மளும் வந்து நியூஸ் பேப்பர் பின்னாடி விட்டு உட்காந்து சோஷியல் திரை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ வந்து உண்மையிலேயே என்ன வெடிச்சது, உண்மையிலேயே கேட்டது பிரதர். சிலியில் எரிமலை வெடித்தது பதங்கோரி சொல்லுவார்ல, நம்மளும் வெடிச்சதா இல்லையான்னு தெரியாது, நம்மளும் நியூஸ் பேப்பரை ஒட்டிட்டு வந்து பின்னாடி போய் நம்ம வந்து நம்ம பாடகு நியூஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க சோஷியல் மீடியா பத்தி. அது நல்ல உண்மையிலே சொல்ல போனா இன்னைக்கு நான் வந்து கார்ல வரக்குள்ள கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் கார்த்திகிட்ட வந்து இல்ல ப்ரோ, இந்த டைம் பாஸோட ஒரு மீட்டர் ஒன்று இருந்தது ஒரு காலத்துல. நீங்க வந்து தினமும் சிரிக்காம உங்களால தூங்கவே முடியாது. நானும் சரக்குல இருப்பேன், அவனும் சரக்குல இருப்பான், பாட்டு பாடுவோம், பாட்டு பாடிட்டு தாளம் தட்டிக்கிட்டு ஃபன்ன பண்ணிக்கிட்டு. ஐயோ அந்த இது பாலாஜியோட தான் பயங்கரமா ரேண்டமா இருக்கும். பாலாஜியோட அதுவும் இருக்கும். செம்ம சண்டையெல்லாம் நடக்கும். சும்மா புட்டு சண்டை நடந்துட்டு பார்த்தீங்கன்னா உசு புச்சு அச்சு புச்சுன்ட்டு. அப்புறம் நடுவில் அப்புறம் இந்த ஒரு நம்ம அஜித் சார் ஃபேனு கூட கொஞ்ச நாள் சண்டை ஒழிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ரஜினி சார். ஆனா அல்டிமேட்டே பிரசாந்த் ப்ரோ, அந்த எலைட்லாம் கலாச்சிக்கல, பால்மென் பாரிஸ் டிஷர்ட் அந்த ஹைலைட் வந்து இந்த விஆர் பால் முன்னாடி வந்து போயிட்டு இல்ல அது இல்ல பிரதர், சபையில அவனுக்கு வந்து சாண்ட்விச் சாப்பிடுறது. அதாவது சும்மா வெறுப்பா இருக்கும் பிரதர். என்னன்னா நமக்கெல்லாம் வந்து இங்கிலீஷே தெரியாத மாதிரி ஒண்ணு பண்ணுவானுங்க பாரு, சும்மா சத்தமா சிரிக்கிறதுங்க. போய் உட்காந்துட்டுங்க இந்த ஜோனஸ் போய் சாப்பிட்டு இருந்தோம்னா அப்படிங்கிறதுங்க 4 பேர் சேர்ந்துட்டு கத்துறது. டே நீ இங்கிலீஷ்ல பேசுனா அதுக்கு சத்தமா சிரிக்கணும்னு சொல்லியிருக்கடா, இங்கிலீஷ்ல மெதுவா சிரிங்கடா. 4 பேர் உட்காந்தா இந்த சோறு திங்கிறதுக்குங்க, அங்க சுத்தியும் இருக்கிற 30 பேர் இவனுங்களை பார்க்கணும். அது சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு இந்த செருப்பு ஒன்று போட்டுங்க, அதில் சாக்ஸ் போட்டுக்கிறதுங்க. சாக்ஸ் போட்டே ஒன்று அறிவாளி நம்ம சொல்லிடுவோமா, நீ போட்டுக்க, அதுக்கு நானுன்னு ஒன்று முடியாதுக்கு. அடையாளி பார்க்கறது நம்மளெல்லாம், நாமளாம் ஏதோ பாம்புற மக்கள் மாதிரியுமே ஏதோ இங்கே ஏதோ விஆர் மாலுக்கு வெளியில் கல்லை உடைச்சிட்டு இருந்து மத்தியான சாப்பாட்டுக்குள்ளே வந்துருக்கிற மாதிரியுமே பார்க்கறதுங்க நம்மளையா. இது பரவாயில்ல பிரதர். நீங்க இன்னும் இங்கெல்லாம்
அத ஷார்ட்ஸ் போட்டு ஆமா. வருவாங்க இல்லைங்களா? ஏன்டா ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டா அழுக்கு கருணக்குட்டி மாதிரி ஷாட்ஸ். வந்து வயிறு ஃபுல்லா தெரியுதுடா அப்படி விட்டு. அதுதானுங்க. அவர் இந்த நீங்க பாப்கார்ன் ஆள் பாப்கார்ன் பாத்தீங்கன்னா ஜோக்கு. ரம்பா தொட மாதிரிங்க. கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அது சத்யராஜ் மாதிரி இருக்கானுங்க ஆளு. சத்யராஜ் சார் வந்து எப்படி செஸ்ட் கிஸ்ட் பூரா வந்து பாத்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கு. அந்த லெவல்ல முடி இருக்குதுங்க. அப்போ ஷார்ட்ஸ் முட்டி வரைக்கும் போட்டா பரவாயில்லைங்க. இந்த இதுக்கு போடுவானுங்கல்ல, இந்த ஸ்விம்மிங் ரேஸ்க்கெல்லாம் போடுவானுங்கல்ல, அந்த மாதிரி ஜட்டி மாதிரி போட்டு வந்திருக்கிறானுங்க. அந்த அது நீ எங்காவது போய் பக்கத்துல இருக்கிறது போய் எங்காவது உரசுனான்னா அது எங்காவது பேன் கீன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த முடிக்குள்ள பேன் இருக்குன்னு அவன் தலையில பேன் இருக்கோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு அந்த தொடையில பேன் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐயா, அவ்வளவு முடி இருக்குதுங்க. நான் என்னால அது நானும் சரி இது இக்னோர் பண்ணிட்டு நாம வந்து உட்காந்து நாம மரியாதையா சப்பே பர்கர் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது என்னால உள்ள ஒரு கமெண்ட்ரி போயிட்டே இருக்குது. ஏய் இவன அப்படின்னு உள்ள என்னையே அறியாம ஒருத்தன் வந்து எனக்குள்ள கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கான். நிறைய பண்ணுவானுங்க பிரதர். நிறைய இந்த ஹை எண்ட் கேஃபே இங்கெல்லாம் போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இது நடக்கும் பிரதர். சம்மந்தமே இல்லாம அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்ல பிறந்திருப்பானுங்க. அந்த யூஎஸ் ஆக்சென்ட் கூட ஓகே, அது கூட சரி ஓகே, அவன் பிறந்தா அது நடக்குது. இவனு இங்க பிறந்துட்டு இவனுக்கு பிரிட்டிஷ் ஆக்சென்ட், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறது. ப்ரோ நான் டாலஸ்ல இருக்கேன் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. டாலஸ் டெக்சாஸ்ல இருக்கேன் ப்ரோ. உங்க டிஷர்ட்ஸ் சொல்லுங்க. ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோம். நீங்க இங்க டெலிவரி ஓகே பண்ணுவீங்களா ப்ரோ. ப்ரோ இங்க? தாராளமா பிரதர். நான் இப்போ ஒருத்தருக்கு அனுப்பிச்சு விட்டேன் பிரதர். டல்லஸ்ல ஒருத்தர் இது பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். நம்ம அவங்க வாலிபால் டீம் ஒன்று, ஓகே ஓகே அவங்களுக்கு ஃபுல்லா ஜெர்சி பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். டல்லஸ் வாரியர்ஸ் என்னமோ ஓகே அவங்களுக்கு ஃபுல்லா நான் தான் பண்ணி கொடுத்தேன் பிரதர். ஓகே. ஏன்னா இங்க சிசிஎல் டீம் ஃபார்ம் பண்றாங்க கிரிக்கெட்க்கு. ஏன்னா இப்பதான் யூஎஸ் டீம் சரி, வந்து பூம் ஆயிட்டு வருது கிரிக்கெட்ல. ஸோ இங்க சிசிஎல் ஃபார்ம் பண்றாங்க. சூப்பருங்க. எல்லாம் ஜாயின் பண்றோம். ஸோ அதான் டிஷர்ட்ஸ் பல்க் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு. உங்களுக்கு என்ன குவாலிட்டியில வேணும்னு சொல்லுங்க பிரதர். ஓகே அதோட எக்ஸீடிங்லி குட்டா நான் நல்லதா பண்ணி தர்றேன். ஓகே ஓகே இப்போ கூட ஒருத்தருக்கு இவங்க என்னது ஏரோநாட்டிக்ஸா நம்ம ரெகுலரா வருவார் அவரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு 250 டிஷர்ட். இப்போ திருப்பியும் வந்திருக்கு. அப்படி இப்போதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கிரே டிஷர்ட்ஸுங்க. ஓகே அது இப்போதான் ஃபுல் ஹேண்டு ஆஃப் ஹேண்டு கேட்டாங்க, யூஎஸ் சைஸ். ஓகே அது இப்போதான் வேலை தைச்சிட்டு இருக்கிறாங்க, கம்பெனிக்கு தைச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே 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 ப்ரோ. உங்களை ரீச் பண்றது எப்படி ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ, டிஎம் பண்ணுங்க. ஓகே டிஎம் பண்ணிட்டு என்ன எப்போ வேணும், என்ன டெலிவரி டேட்டு, ஓகே என்ன வேணும், சும்மா ரெஃபரன்ஸுக்கு ஒரு பிக் அனுப்புங்க. ஓகே ஓகே நான் இந்த பக்கம் இருந்து என் டிசைனர் வச்சு கம்ப்ளீட்டா மார்க்அப் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்க பாருங்க. அதுல கரெக்ஷன் சொல்லுங்க, ஓகே ஃபைனல் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, டக்குன்னு ஒரு 10 நாளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. ஓகே. ஆமா, உங்களுக்கு ஜெர்சி தான் வேணும். எனக்கு தெரிஞ்சு ஜெர்சி கிளாத் தான். ஜெர்சி கிளாத்து. இப்போ கிரிக்கெட்னா உங்களுக்கு டிஷர்ட் ப்ளஸ் பேண்ட் வேணும்னு நினைக்கிறேங்க. செட் ஆகி உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க ப்ரோ, நான் பண்ணித்தரேன். ஓகே ப்ரோ. ஓகே, உங்களை நான் ரீச் பண்றேன் ப்ரோ. உங்க மொபைல் Thank you நம்பர் bro. பார்த்தேன், Thank you. ட்விட்டர்ல கொடுத்துருக்கீங்க. அதே ரீச் பண்ணலாம். ஆமா, அதுதான் பிரதர். அதுதான் பிரதர். வாட்ஸ்அப் ஒரு தட்டி விடுங்க, நான் சேவ் பண்ணி. ஓகே ஓகே ஓகேங்க. டன் தேங்க்யூ. அதான் இந்த ப்ரோ மாசம் அவடாசி ஷாப் எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு? பரவாயில்ல பிரதர். பிரேக் ஈவன் பண்ணுது. பெரிய பயங்கரமான சேல்ஸ் இல்லை, பட் பிரேக் ஈவன் பண்ணிக்குது. எனக்கு அதுவே சந்தோஷம். ஏன்னா கஸ்டமர் சர்வீஸும் அந்த பையன் பார்த்துக்கிறான். அதனால எனக்கு ஒரு அதனால ஒன்றும் நஷ்டமும் கிடையாது, பெரிய லாபமும் கிடையாது. அப்படியே வந்து போட்ட காசு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் நாள் ஆகும் ப்ரோ, இன்னொரு 1 இயர் ஆயிருங்க ப்ரோ, ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி நிற்கிறதுக்கு. ஸ்டோர் எங்கேயாவது வச்சிருக்கீங்களா ப்ரோ, இல்லாட்டி ஜஸ்ட் ஆன்லைன் சேல் மட்டும்? அது அவினாசி மட்டும் ஸ்டோர் இருக்குங்க ப்ரோ. அது இப்போ கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் போடணும் ப்ரோ. காசு இல்லை ப்ரோ, அது வேற ஒன்றும் இல்லை. டு பி வெரி வெரி ஆனஸ்ட், காசு இல்லை. இருக்கிற காசை வச்சு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு 6 மாசம் பிரதர் முடிச்சுட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போய் ஐயா சாமின்னு காலில் விழுந்து, ஐயா நீ வந்து 70% கம்பெனியை வச்சுக்கோ, எனக்கு கம்பெனி எல்லாம் வேணாம், நான் இது வளர்த்து விடணும், அவ்வளோதான் வச்சுக்கோ, எனக்கு ஒரு 30% தான் போதும், ஒரு அமௌண்ட்டு கொடு. ஏன்னா மினிமம் வந்து பிரதர் நாம நினைக்கிற ஸ்கேலுக்கு கொண்டு வரணும்னா குறைஞ்சது 1 to 2 கோடி ரூபா வேணும் பிரதர் காசு. ஓகே ஓகே. அது நம்மளால இப்போதைக்கு அது புரட்ட முடியாது பிரதர், அதுக்கான சக்தி இல்லை. ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து ஏன்னா அது போக நம்ம ஸ்டாட்ஸோட போகணும் ப்ரோ. இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் காமிச்சாதான் அவங்க காசு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அதனால
ஒழுங்கா நாம இருக்கு ப்ரோ. ஒரு 15,000 கஸ்டமர்ஸ் இருக்கீங்க நீங்க எல்லாரும். அதை ஒரு 25,000 30,000 ஆக்கிட்டுங்க. ஓகே ஒரு சேல்ஸ் வால்யூம் ரெடி பண்ணிட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. இங்கே டேலஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் அண்ட் தெலுங்கு பீப்புள் தான் ப்ரோ ஃபுல்லாக. எங்கே ஆமா போனாலும் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் போனாலும் நிறைய ஓப்பன். இப்போ மதுரை தட்டுக்கடை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஜூனியர் கூப்பன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஓகே ஓகே. ஓ அஞ்சப்பர் இருக்கு. ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம். ஹைதராபாடி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பாவர்ச்சி இருக்கு. எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு வருதுங்க. இல்ல எல்லாம் இல்ல ப்ரோ, டெக்ஸஸ் செம ஊரு ப்ரோ. அது ஒரு நாடா இருந்தது தானே அது தனியா. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது அமெரிக்கா ஒரு மாதிரி இருந்ததுன்னா டெக்ஸஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வெதர் தான் ரொம்ப மோசம் ப்ரோ. இங்க என்ன ப்ரோ வெதர் வந்து சென்னை கம்பேர் பண்ணும்போது சென்னையோட இது ரொம்ப மோசமா இருக்கும் இந்த சம்மர் டைம். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா, இப்போ நைட்டு 9 o'clock தான் இங்க சன் செட்டே இங்க. ஐயோ. அதனால தான் டே லைட் சேவிங் நம்ம வந்து இந்தியாவை அசால்ட்டா நினைச்சுக்கிறோம் ப்ரோ. என்னன்னா உலகத்திலேயே கரெக்டா அந்த சூரிய உதிச்சு மறைஞ்சு நம்மளுக்கு தொல்லையே கொடுக்காம அந்த நைட்டு பகல் கரெக்டா பிரியிற ஒரு சில நாடுகள்ல நம்ம நாடு ரொம்ப முக்கியமானதுங்க. நாம அதெல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வெளிநாடு போனா தான் அதோட பஞ்சாயத்து தெரியுதுங்க. கரெக்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட நம்ம டைரக்டா ரீச் பண்ண முடியாது இந்தியா மாதிரி. என்ன எமர்ஜென்சினாலும் ஐயோ, அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு. எனக்கு சொன்னாங்க ப்ரோ. நான் ரமோனான்னு ஒரு 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 பாட்டி, அந்த பாட்டிக்கு வந்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதான் ஃபர்ஸ்ட் வேலை எனக்கு, இந்த ஆன்லைன் வேலை. அப்போ அந்த பாட்டி வந்து என்னை வந்து எப்படியோ டெக்ஸஸ் வந்துரு, எங்க கூடயே இருந்தீயே. வயசானதுங்க, ஒரு 65-70 இருக்குதுங்க. அவரு அவங்க ஹஸ்பண்டு 2 பசங்க எல்லாம் கூட இருந்தாங்க. நீங்க வந்துரு, என் கூடயே இரு, நான் அவனுக்கு ஒரு சம்பளம் தந்துடுறேன் அப்படின்னுச்சு. சரி ரைட் அப்படின்ட்டு ஓகே எல்லாம் ரெடி பண்றேன் அப்படின்னு. பல்லெல்லாம் வந்து இப்போயே அடைச்சிட்டு வந்துரு அப்படின்னுச்சு. பல்லெல்லாம் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டேன். எதுக்குங்க அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னேன். தம்பி இங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான் போ, சொத்தை எழுதி கொடுக்கணும். டூத் இந்த கேவிட்டி எல்லாம் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா யூ ட்ரேஸ் தேர், கம்ப்ளீட்லி கெட் கியூர்ட் அண்ட் கம் அப்படின்னுச்சு. அடங்கோக்க மொக்கா, நம்ம ஊர் சொர்க்கம். இப்போ காலையில இப்போதான் எங்க அம்மா பல்லாஸ்பத்திரி போயிட்டு இருந்தது. காலையில 9 மணிக்கு கூப்பிட்டோம்னா, எங்க என்ன ஆஸ்பத்திரி இருக்குது அப்படின்னா கூப்பிட்டோம்னா 9:45 போனோம்னா 10 மணிக்கு பல்லு வேற இன்னைக்கு நோண்டி கப்பெல்லாம் போட சொன்னாங்க. இன்னைக்கு 2 போட்டு விட்டுச்சு. இந்த இன்னொரு 2 நாள் கழிச்சு போய் இன்னொரு 2 கப் போடணும், முடிஞ்சது அவ்வளவுதான். இந்தியா சொர்க்கங்க, நம்ம மறந்துடுறோம். நம்ம வெளிநாடுகள்ல போய் இப்ப யூகே எல்லாம் போனா இதே தான், கனடாலையும் இதே நிலைமை தான். 6 மாசம் வெயிட் பண்ணிருக்க ப்ரோ வந்து பல்ல அடைக்கிறதுக்கு. இந்தியா தான் வந்து அடைக்க முடியல யூகேல. ஏங்க பல் புற்றுநோயே வந்துருங்க, 6 மாசம் எப்படிங்க? இல்ல இங்க 6 மாசம் இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சென்னை ஆர் இந்தியா தான் போறாங்க என்ன இஷ்யூனாலும் டீத்துக்கு. ஏன்னா இங்க வந்து பயங்கர சார்ஜ் உங்களுக்கு $500 $600 கேட்பாங்க. இல்ல அது சரி பிரதர், இது எவன் வெயிட் பண்றது இத்தனை நாள்? என்ன அது என்ன மெடிக்கல் சிஸ்டம் கேக்குறேன் நானு. பெயின்கில்லர் போட்டு தான் ப்ரோ இருக்கணும். அந்த பெயின்கில்லர் போட்டு எனக்கு தெரிஞ்சுங்க அமெரிக்கா நான் பார்த்துட்டேன் பிரதர். என்னன்னா இந்த ரொம்ப எச்சு கம்மியா காசு வச்சிருக்கானுங்க. அவனுக்கு வேணா அமெரிக்கா சொர்க்கமா இருக்குதுங்க. அதாவது மினிமம் அந்த 100 கோடி 200 கோடி ரூபாய் கேட்டகரியில இருக்கிறவனுக்கு அமெரிக்கா சொர்க்கமா இருக்குதுங்க. அது கீழ் இருக்கிறவங்களும் புலம்புதான் செய்யறாங்க பிரதர். நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். நான் மச்சான் அமெரிக்காவில் இருக்கிற வண்டி எல்லாம் எடுத்துட்டு போறேன், போட்டோ எல்லாம் போடுறேன்னா, டேய் வெறுப்பேத்தாதடா, உங்களை எல்லாம் பார்த்தாதான் எங்களுக்கு கடுப்பா இருக்குது அப்படிங்கிறான். இல்ல ஏன்டா சென்னையில இருந்து வந்தோனே இருக்கு எங்களுக்கு. நான் ஐடில இருக்கேன் ப்ரோ. எங்களுக்கு ஒர்க்கும் பாத்தீங்கன்னா செம ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் எங்களுக்கு. ஆமா, ஏன்னா கிளைண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கனால உங்களுக்கு வந்து கிளைண்ட் ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இங்க இருந்து ஆஃப் ரோட்ல இல்ல ப்ரோ, அது மேசிவா லே ஆஃப் ஒரு டீ கடையில போயிட்டு ஒரு டீ, ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா சாப்பிடுவோம் பிரதர். அதாவது எதனால நம்ம தான் சுட்டு சாப்பிடணும். இப்ப பாருங்க 1:30 மணியா, இப்ப பாருங்க கத்திப்பாறை போனோம்னா கீழே போனா சுட சுட மதுரை மிலிட்ரி ஹோட்டலு, அந்த ஆந்திரா 2-3 திறந்துருக்குறான். அன்னைக்கு போனேன் 1:30 மணிக்கு போனேன். 1:30 மணிக்கு போனா 2 பேர் தான் இருந்தானுங்க. அப்பாடான்னு உட்காந்துட்டு ஜாலியா சாப்பிட்டு அவனு உடல நியாயம் பேசிக்கிட்டு வெளியில வந்து ஒரு டீ சூடா அடிச்சுட்டு. யாரு ப்ரோ கேக்குறாங்க? காலையில 3 மணிக்கு போலாம், 5 மணிக்கு போலாம். திருப்பி சொல்றேன் இல்ல ப்ரோ. இப்ப புறப்படணும்னு நினைச்சோம்னா, ஊருக்கு போவோம்னா கார் எடுத்தோம்னா அழுத்துனா 6 மணி நேரம் வீடு போனோமா, சாப்பிட்டு அன்னைக்கு சாயங்காலம் இருந்துட்டு அங்கிருந்து தூக்கி ஒரு பஸ் தூக்கி போட்டோம்னா ஊருக்கு வந்தாச்சு. எனக்கு அவனாசிலிருந்து மெட்ராஸே எங்க அப்பா அம்மா 2 பேரும் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அத்தனை தூரம் போய் நீ எல்லாம் என்ன பண்ண போற? அளவா போய் ஏதோ அளவா வாழ்ந்துக்கலாம், வீடெல்லாம் கட்டியாச்சு, நீ
அங்கெல்லாம் போதும் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துரு, பேசாம நான் எங்க கூடயே இரு அப்படிங்க. அவங்களுக்கு அவன் மெட்ராஸே வந்து பாத்தீங்கன்னா அங்க எதுக்கு போய் இவன் தனியா இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இதுவா இருக்குது. நீ உண்மையா சொல்றோம். இல்ல இல்ல நீங்க ரிவ்யூ மட்டும் பண்ற மாதிரி தான் ஊர்லயே இருக்கலாம் ப்ரோ. அதான் பெஸ்ட். இல்ல பிரதர், அது இல்ல. இங்க என்னன்னா அந்த கம்யூனிட்டி இருக்கு பிரதர், நம்ம சினிமாவோட கம்யூனிட்டி. அண்ட் நம்ம ரிவ்யூ மட்டும் இல்ல ப்ரோ, நிறைய விஷயங்கள் அந்த அந்த ஸ்பாட்ல இருந்தாதான் பிரதர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா நிறைய நடக்கும். இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கௌதம் மேனன் சார் கூப்பிடுவார், டே வாடா ஒரு கதை இருக்குடா, உட்காந்து ஒரு டிஸ்கஷனை போடலாம்டா அப்படிங்குவாரு. அது அது வந்து நீங்க அவனாசியில் உட்காந்து நம்ம பேச முடியாதுங்க. திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, டக்குன்னு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு, பிரதர் ஒரு ரோல் இருக்கு, ஒன் டே தான், நல்ல ரோல் பிரதர், நடிக்கிறீங்களா, காலைல வந்துடுறீங்களா அப்படிங்குவாங்க. நாம அது அவினாசியில் இருந்தா பண்ண முடியாது ப்ரோ. எப்போ போலான்னா ஓரளவு கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு பிரதர் வீட்டை, நாமளும் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு, இந்த மாச வருமானத்துக்கு பஞ்சாயத்து இல்லாம கடன் கொஞ்சம் கம்மியாகி அந்த லெவல்ல இருக்கும்போது அங்க போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இல்லாட்டி ஏதாவது வேற ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா ஒரு சேனல் ஏதாவது வளர்ந்து, எனக்கு இப்போ என்னன்னா வீடு கட்டி முடிச்சோன்னா அம்மாவை சமையல் பண்ண வைக்கலான்னு ஒரு ஆசை, ஒரு சின்னது. ஏன்னா அம்மா செம்மையாக சமைப்பாங்க. அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு குக்கிங் சேனல் போட்டு கொடுக்கலாமான்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. அதனால ஏன்னா இந்த ஹாப் டாப் இதெல்லாம் செலவு பண்ணி போடுது, சிம்னி கிம்னி எல்லாம். அதனால ப்ரோ அது ஹிட்டாச்சுனா வந்து நீங்க வீட்டுக்கு போட்ட காசுல எடுத்துடலாம் ப்ரோ. இல்ல எங்க அம்மா, நான் இப்போ சொல்றேங்க, நான் நீங்க எல்லாரும் வாங்க ஒரு நாள், நான் எங்க அம்மா அப்பா 2 பேருமே பயங்கரமா சமைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க செய்யற மட்டன் நீங்க சாப்பிடுங்க. நான் இப்ப சொல்றது எல்லாமே எக்ஸாஜரேஷனா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேற எங்க மட்டன் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு பிடிக்காது. அது என்ன மேஜிக் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு பல நாள் தவ கிடப்போம். அது ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மட்டன் சிக்கன் ரெண்டுமே பிரிச்சு எடுத்துருவாங்க. நான் அதான் வீட்டில் சொல்லிட்டே இருப்பேன், ரொம்ப முடியலன்னா போதும் ஒரு கறிக்கடை போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஐ மீன் நான்வெஜ் கடை போட்டிங்கன்னா போதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பாடு போட்டிங்கன்னா போதும், ஊரே உங்களுக்கு அடிமையாயிரும் அப்படின்னு. அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க, கையிலேயே இருக்கு. எங்கள் அம்மா கம்ப்ளீட்டாக அந்த மசாலா கிசாலா எல்லாம் அதுவே தான் பண்ணும், எங்கேயும் வாங்காது. ஸோ அதனால எனக்கு என்னன்னா சுற்றியும் இப்போ இந்த வாழை மரம் வீட்டை சுற்றி எல்லாம் வச்சு விட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணுங்க. கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவுக்கு வேண்டியது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளேயே பண்ணணும். அதே மாதிரி இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கிறேங்க, தண்ணியிலேயே வளர்கிற மேட்ரு. அதை மொட்டை மாடியில் கொஞ்சம் அப்படியே ஒரு 2 பைப் போட்டு பண்ணி விடலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன இதுங்க. அதையும் பண்ணி விட்டு கொஞ்சம் அது ஒரு விஷயமா பண்ணி அங்கே அதான் ப்ரோ, அந்த ஏதாவது அதில் கண்டென்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பிரதர், ஓரளவுக்கு இங்கே எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னா நான் இங்கே இருக்கவே மாட்டேன் பிரதர். ஃபர்கெட் அபவுட் மெட்ராஸ், நான் ஆன்லைன்லேயே இருக்க மாட்டேன். எனக்கு இதெல்லாம் போதும்னு ஆயிடுச்சு பிரதர். எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் பீஸுங்க. போதும் பிரதர், 40 வயசு வந்தாச்சுங்க, அந்த ஹாஃப்வே தாண்டியாச்சு. நமக்கு என்னன்னா மைண்டு பாடி எல்லாம் என்னன்னா நிம்மதியாக இந்த ஃபோன்லாம் தூக்கி வீசிட்டு எங்காவது போயிட்டு சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலான்னு தான் மைண்டு சொல்லுதுங்க. இதுக்குள்ளே வந்து குய்யோ முறையானு கத்தி எவனே தெரியாது பிரதர், அவன் வந்து அசிங்கமாக திட்டிட்டு போவான் நம்மளே. அதை கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கணும் இங்கே ஆன்லைனில். இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறதே இல்லைங்க இப்போல்லாம் சீரியஸாக. இது இவங்ககிட்ட நாம் எதுக்காக திட்டு வாங்கணும் அப்படிங்கிறதா தோணும். நான் எதோ என் ஒப்பீனியன் சொல்கிறேன், திருப்பி எதிர்கருத்து சொல்லு பரவாயில்ல, என்னென்னமோ திட்டுறானுங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த எப்படி சொல்கிறது ப்ரோ, அந்த பாயிண்ட் வந்துருச்சு லைஃப்பில். எனக்கு என்னென்னா ரொம்ப ஹார்டாக எதுலேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இது. அதே மாதிரி ஐ திங்க் மைல்டாக ADHD இருக்கு போல், அதுவும் லைட்டாக டயக்னைஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் நிறைய விஷயங்கள் என்னால் சில விஷயங்கள் பண்ணவே முடியாது போல், அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் லிமிட்டேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதனால் உடம்பு மனசு எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ. ஐ ஜஸ்ட் வாண்ட் அ பீஸ்ஃபுல் லைஃபுங்க. இதெல்லாம் ஒர்த் இல்லை சீரியஸாக கேட்குற நண்பர்களே. உண்மையாலுமே காசு இருந்து ஆன்லைன்லாம் இல்லாமல் வாழ முடியும்னா தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு 15 வருஷம் இதுக்குள்ளே இருந்தவனா சொல்கிறேன், அந்த ஃபோன் கர்மத்தை தூக்கி வீசிட்டு போய் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கய்யா. கடன்லாம் இல்லை, வீட்டில் வந்து FDயில் ஒரு அமௌண்ட் இருக்குது, இங்கேருந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஹாப்பியாக வாழ்ந்துடலான்னா தயவுசெய்து இந்த ஃபோனை தலையை சுற்றி தூக்கி வீசிட்டு ஒரு பட்டன் ஃபோனை வாங்கிட்டு ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு தயவுசெய்து வாழ்க்கை வாழுங்க. இதில் ஒரு ஈர வெங்காயம் கிடையாதுங்க. இதில் உட்காந்து இந்த இவர் தான் ஜோனாஸில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஃபேமஸ் ஆகணும் சார் அப்படின்னாரு. அப்படிங்களா, ரைட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். 1 மாதம் பண்ணுங்க சார் அப்படின்னு.
இன்னைக்கு தான் போய் சாப்பிட்றதுக்கு போனேன். சொல்லுவேன், ஐயோ நான் ஆன்லைன் போக மாட்டேங்க. பழகிட்டீங்களா? ஐயோ என்னங்க என்னென்னமோ பேசுகிறானுங்க. அதை தாங்க சொன்னேன். நல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வேலையை நல்லா பாருங்க. பார்த்துட்டு இன்னொரு வேலை இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணுங்க. பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்குங்க. அந்த கருமத்தில் ஒன்றும் இல்லைங்க, ஃபேக்காக தான் எல்லாமே இருக்குங்க. இன்ஸ்டாகிராம் போனால் சிரிச்சிட்டு இருப்பானுங்க, உள்ள பூரா சோகம்தான். அவனுக்கு போட்டி, ஃபாலோவர்ஷிப் போட்டி. நீங்கள் பொண்ணுங்கெல்லாம் கேட்க வேண்டியதில்லை, பசங்க அதுக்கு மேலே எல்லாமே சப்ஸ்கிரைபரு, ஃபாலோவரு, இந்த ஈர வெங்காயத்தை தேடி ஓடுறது தான். வேற என்னங்க, எல்லாரும் தான் சொல்கிறேன், நானும் எல்லாரும் தான். அதில் ஓடி என்ன ரெவன்யூ பண்ணி என்ன, சரி ஓகே அதெல்லாம் பண்ணி என்ன அது, அதனால் என்ன அவுட்கம் என்ன? என்ன பேசிக்காக இதெல்லாம் எதுக்கு பண்ணுற? மன அமைதி, பீஸ்க்கு தான் பண்ணுறோம். இது எல்லாமே எதுக்கு பண்ணுறோம்? அதான் அல்டிமேட் கோல். அது இல்லாமல் என்ன இதுக்கு பண்ணுறோம்? அதை போட்டு எதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம்? ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க சீரியஸாக. ஸோ அதனால் பர்பஸ்ஃபுல்லாக இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறது அதாங்க. பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். திடீர்னு ஒரு நாள் கோபிநாத்தை கூப்பிடுவேன், திடீர்னு ஒரு நாள் லக்ஷ்மியை கூப்பிடுவேன். ரேண்டம் டாபிக்ஸ் பேசுவோம், கான்வர்சேஷன்ஸ் பண்ணுவோம். பார்ப்போம் ரெவன்யூ வருதான்னு வரல, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு 1 இயர் ட்ரை பண்ணி பார்ப்பேன். வந்துச்சுன்னா சூப்பர். இல்லாட்டி ரிவ்யூஸை பண்ணி இங்கேருந்து இழுத்து ஒரு 5 வருஷங்க வீட்டோட பிரச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு நான் இப்போவும் சொல்கிறேங்க, வீட்டு பிரச்சனை முடிஞ்சு நான் ஒரு நாள் வந்து சொல்லுவேன், நிச்சயமாக அது ஒரு நாள் வரும். எல்லாம் ஓகே, ஓரளவுக்கு செட்டில் அப்படிங்கிறப்போ பிரசாந்த்னு ஒரு கேரக்டர் இங்கே இருக்குது. பாய் பாய் அது நான் சொல்ல கூட மாட்டேன், பாய் பாய் சொல்ல மாட்டேன். மேபி டைம் பாஸில் வந்து சொல்லிட்டு போனாலும் போவேன். ஓகே அவ்வளோதாங்க, இங்கே இதோட என்னோட டைம் முடிஞ்சுது, பாய் பாய், இதோட முடிஞ்சுது. அப்படி நான் வந்து லைஃப்பில் நடந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு 2 விஷயமே நான் யூடியூப்பில் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தது தான் அப்படின்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு எனக்கு நிறைய விஷயம் தந்துச்சது. ஒஸ்ட்டு என்னென்னா நிறைய விஷயம் என்கிட்ட பிடிங்கி எடுத்துருச்சு. நான் திரும்பி பார்க்குறப்போ வயசு 40, என்னடா என்கிட்ட இருக்குன்னு பார்த்தா ஒரு வெங்காயம் இல்லை. காசெல்லாம் விட்டுருங்க, அதை விடுங்க. காசு எல்லா இடத்துலையுமே டிஃபைன் பண்ணிடாதுங்க நம்மளைய. வந்த காசு வந்ததுலேயே போச்சுங்க, அதெல்லாம் வேறு வேறு மாதிரி போச்சுங்க. எங்கேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேமிலி டைமே இருந்ததில்லை. எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம், தனியாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. திரும்பி பார்த்தா ஆள் தனியாகவே இருக்கிறேன். அப்போது எதுக்கு இதெல்லாம், எதுக்கு ஒர்த்து? ஒரு வெங்காயத்துக்கு ஒர்த்து கிடையாதுங்க. ஃபேமிலியோடு நீங்கள் வாழ்கிறீங்க, ஒரு 10 பேர் 5 பேர் ஃபேமிலியில் கூட எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறீங்கன்னா நீங்கள் தான் உலகத்திலே கிஃப்டடு. எதை பற்றி யோசிக்காது, எந்த வறுமையை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லோரும் சேர்ந்து உழைங்க, ஒரு 5 வருஷம் சம்பாரிச்சிடலாம். அதில் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. தனியாக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு ஓடி என்ன எந்த கப்பலை கவுத்துறோம் நம்ம? சாரி. ஸோ தட் இஸ் தட். ரொம்ப எப்படி சொல்கிறது, அதான் புண்ணியாச்சனை வந்து வீடு ஹவுஸ் வார்மிங் வந்து 2 or 3 monthஸில் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்துடுச்சு, பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ முடிச்சுட்டு சொல்கிறேன், வாங்க. அது என்னென்னா வந்தீங்கன்னா யாராவது வீடு கட்டணுன்னா ஆர்கிடெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அந்த பையனை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அவன் வந்து பெரிய ஆள் ஆயிடுவான் கண்டிப்பாக. அவன் நிச்சயமாக இன்னொரு 2-3 வருஷத்தில் அவனை கையில் பிடிக்க முடியாது, ஏன்னா அந்த லீக் போயிடுவான். அதுக்கு முன்னாடி அவனை வச்சு வீட்டை கட்டிங்க, ஏன்னா செமையாக கட்டி தருவான் பையன். பிரசாந்த் ப்ரோ, உங்களுக்கு நான் பிங் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில், நீங்கள் பாருங்கள். யா ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ, அந்த ஆர்கிடெக்ட் ஃப்ரம் தபாசியாவா ப்ரோ? யாருங்க? இல்லைங்க, அது இல்லைங்க. அவங்க வந்து ஸ்பேசியம் டிசைன் ஸ்டுடியோன்ற. ஓகே ப்ரோ. ஆமாம் ஆமாங்க, தப்பாசியெல்லாம் இல்லைங்க. இது 100 அடி ரோடு, அங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது. கோயம்புத்தூருங்களா ப்ரோ? சூப்பர். என்ன பிரதர்? ஆமாங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க. சரி நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஹாப்பி டு பி ஹியர். வரேன் அப்பப்போ.